அராஜகத்தின் உச்சம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், அதாவது வயதான ஒரு தம்பதி, அவங்கள ரோட்டில் அந்த வயலில் கிடக்கக்கூடிய பைப்பை வச்சு திமுக குண்டர்கள் அடிக்கும் காட்சி இது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1வது வார்டு கவுன்சிலர் ரமேஷ், இவர் தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த சம்பவத்துக்காக. நடந்த சம்பவத்தை திமுக ஊடகம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை உருட்டிகிட்டு இருக்கானுவோ, ஆனால் உண்மையாக நடந்தது வேறு. முதல்ல இந்த திமுக ஊடகம் உருட்டிகிட்டு இருக்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த ரமேஷ் கவுன்சிலர் இருக்கார் இல்லைங்களா, திமுக பொறுப்பாளர், அவர் வீட்டில் நாய் வளர்க்குறாராம். அந்த நாய் வந்து நைட்லாம் குலைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த பக்கம் வீட்டில் உள்ளவங்க இந்த முதியவர் வந்து இதுமாரி நாய் குறைச்சிக்கிட்டு இருக்கு, எங்களால் தூங்க முடியலன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் இப்போ போட்டு இவர் வயல்வெளியில் போட்டு வீட்டு வாசலில் இழுத்து போட்டு அந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்த திமுக குண்டர்கள் அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையில் நடந்தது வேறு. இதில் நாயை வந்து அந்த தாக்குதலுக்கு உள்ளான முருகேசன் என்பவர் தான் நாயை வளர்க்குறாராம். அந்த நாய் வீட்டு வாசலில் வச்சு அவர் வளர்த்துட்ருக்கார் பொழுது வீட்டில். இவர்கள் அந்த நைட்டில் வந்து அந்த இடத்த ஏதோ அபகரிப்பதற்காகவும் சில நோட்டமிடுவதாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த விஷயம். இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருந்தது தான். அந்த வழியாக இவர்களை எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துலையே போய்ட்டு குடிப்பது போன்ற அராஜக வேலைகளை செய்வது. இன்னும் கேட்டினா அது பச்சையாக சொல்லலாம், இடத்த அபகரிக்க சில திட்டம் போட்டதாகவும் சில தகவல்கள் கசியுது. இதுதான் உண்மை. அப்போது அந்த நாய் வந்து இவர்களை பார்த்து குலைச்சிருக்கு. உன் நாய் என்னை பார்த்து குலைக்குதுன்னு சொல்லி, நான் ஒரு கவுன்சிலரு, உன் நாய் என்னை பார்த்து குலைக்குதுன்னு சொல்லி அங்கே இருந்த பைப் எடுத்து அவர் வீட்டு வாசலே போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அந்த முதியவரையும் அந்த அம்மாவையும். அந்த குடும்பம் தடுக்க வந்த குடும்பம் பக்கத்தில் இருந்த எல்லாரையும் அடிச்சிருக்கானுவோ. எவ்வளோ ஒரு அராஜக போக்காரு. பைப்பை கையில் எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு ஓய்வு பெற்ற கலெக்டர் ஆஃபீஸில் அரசு ஊழியராக அவர், அதில் ஓய்வு பெற்றிருக்காரு. அவரை போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறானோ அந்த கவுன்சிலரும், 1வது வார்டு கவுன்சிலர். அதில் வர உதயசூரியனுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி இதே போஸ்டரை ஒட்டியிருக்கானோ அதே தெருவில். மானங்கெட்டவனுவோ ஓட்டு போட்டால் இதான் கெதி.